நிதி ஒழுங்கா பிஜேபி தரலன்னு சொல்றீங்க. ம். ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க? பலர்கிட்ட அவங்க வந்து வெளிப்படையா பேசும்போது, ம். பர்சனலா மெசேஜ் அனுப்புறாங்க திமுக தலைவர்கள் சிலர். ம். மன்னிப்பு கேட்டு, வருத்தம் தெரிவிச்சு, ம். நாங்க இப்படி பேசுனது வருத்தம் தான் அப்படின்னு சொல்லி, அவங்க வெளிப்படையா சொல்லிட்டு போயிட்டாங்க பிரஸ் மீட்ல. பாத்தீங்களா? ஆதார் ஏதாவது காமிச்சாங்களா? பிரஸ் மீட்ல சொல்றாங்க அவங்க. ம். வெளிப்படையா பொது வெளியில சொல்லிட்டு போறாங்க நிர்மலா ம். சீதாராமன். ம். நீங்க வந்து பிஜேபிய விமர்சிக்கிறீங்க, ம். நிதி தரலன்னு சொல்றீங்க. ஆனாலும் அவங்களுக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்புறாங்க திமுக தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போறாங்க. நான் கூட வெளிப்படையா போயிட்டு, ம். மாதேஷ் வந்து எனக்கு திமுகல சேரவன் வந்து மெசேஜ் அனுப்பிச்சாரு. நான் வந்து வெளிப்படையா பிரஸ் மீட் வச்சு சொல்றேன். நான் ஏன் உங்க கட்சிக்கு சேரணும்? அதான் நீங்க வந்து அத ஏத்துப்பீங்களா? ம். அப்போ ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு அமைச்சர் இந்த மாரி பர்சனலா பேசுனாங்கன்னு சொல்றாங்க. ம். அது உண்மையான்னு அவங்க ஏதோ ஆதாரத்த காட்டட்டும். இல்லங்க. பிஜேபி எதிரியா கட்டமைப்பறதுனால, உங்களுக்கு இங்க ஓட்டு வங்கியா ரொம்ப நெறைய வாக்குகள் ஏங்க வருது. அதுதான் உங்களுடைய பிஜேபிய திட்டமா? எதிர்த்து பிஜேபி பூச்சாண்டிய காட்டினே இருந்தா நம்ம ஓட்டு வாங்கி பிஜேபி ஜெயிச்சிரலாம். பூச்சாண்டி இல்ல. பிஜேபி இன்றைக்கு எந்த மாரியெல்லாம் தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ம். இன்னைக்கு ஆந்திராவுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி எவ்வளோ? இங்க தமிழ்நாட்டுல அவங்க ஒதுக்குற நிதி எவ்வளோ? ம். அதிலயே ஒரு பாரபட்சம் பார்க்குறாங்க. சரி. அதாவது எதிர்க்கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆள்றாங்களோ, அங்கெல்லாம் இவங்க போயிட்டு நிதிய வந்து பற்றாக்குறைய வந்து ஏற்படுத்தி, அவங்களுக்கு உரிய நிதிய வந்து தராம இழுக்களிக்கிறது தான் பிஜேபியோட செயல். அத தான் மக்கள் கிட்ட கொண்டு போறோம். நான் சொல்ட்டேன் 68,000 பூத்துகள ஒரு ஏஜென்ட்ட போட்டு இன்னைக்கு வந்து சிறப்பா போயிட்டு இருக்கு. சிஎம் வந்து எங்களுடைய முதல்வர் டெய்லி ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணா அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் களத்துல இருந்து வீடியோ கால்ல பேசுறாங்க. சுத்தி பார்த்தா மக்கள் 150 பேர், 200 பேரு. சிஎம்ம பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். ம். எங்களுக்கு நலத்திட்டத்தை தருகிற தலைவரா இவர் என்று அந்த வீடியோ கால்ல பார்த்து, நீங்க வாங்க தலைவரே உங்களுக்கு சாப்பாடுலாம் சமைச்சு போடுறோம். இந்த மாரி ஒரு அன்பும், இந்த மாரி மக்கள் காட்டுற ஒரு ஆர்ப்பரிப்பும் பார்த்து எதிர்க்கட்சியால தாங்க முடியல. ம். எப்படியோ 2026 திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு எதிர்க்கட்சியினருக்கே ஒரு பயம் வந்துருச்சு.